எந்த உபத்திரவமும் உங்களை சேதப்படுத்தாது. உபத்திரவத்தின் அதிபதியை சிலுவை மரணத்தினால அவர் கொன்றார், அவர் நசுக்கினார். எந்த சூழ்நிலையும் உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ளாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு என் பாடுகளை சுமந்து அதன் மேல் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உபத்திரம் உங்களை சேதப்படுத்த முடியாது, நெருக்கடிகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. உபத்திரவத்தில் ஒரு பகுதி வியாதி, உபத்திரவத்தில் ஒரு பகுதி பண நெருக்கடி, உபத்திரவத்தில் ஒரு பகுதி பலவிதமான குடும்ப பிரச்சனை, உபத்திரவத்தில் ஒரு பகுதி கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாத சூழல், உபத்திரவத்தில் ஒரு பகுதி நான் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ இடையூறுகளும் இடைஞ்சல்களை சந்திக்கிறது. உபத்திரவத்தில் ஒரு பகுதி என்னதான் கஷ்டம் எனக்கு வந்தாலும் நாம் சோர்ந்து போய் நாம் தளர்ந்து போய் விழுந்து விடுகிறோமே. இப்படி ஏராளமான உபத்திரவத்தை பார்க்கலாம் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், நம் வேலை ஸ்தலங்கள், வியாபார ஸ்தலங்கள். ஆனா எந்த இடத்திலிருந்தோ என் கண்கள் அவரை பார்க்க வேண்டும்.